ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட விடுதலை படத்தோட பார்ட் 3 வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ ஒரு அஃபிஷியல் மெசேஜ் பண்ணி வந்திருக்குங்க. ஆனால் அதில் வந்து தனுஷ் இருக்காரு அப்படின்றது இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப பெரிய ஒரு நியூஸ் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம தமிழ் சினிமா முன்னணி இயக்குனராக இருக்கிறது தான் நம்மளோட வெற்றிமாறன். ஸோ இவர் வந்து கடந்த வருஷம் வந்து விடுதலை அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் முதல் பாகம் வந்து எடுத்திருந்தார். இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சூரிய வந்து ஹீரோ வந்து அறிமுகமானார். ஸோ முதல் பாகம் வந்து செம்ம வெற்றியை தொடர்ந்தது. 2ஆம் பாகம் வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வரப்போகுது. ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப நாளாகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து இந்த திரைப்படத்துக்குள்ளே வரணும் அப்படின்றனால வந்து விடுதலை படத்தோட 2ஆம் பாகம் வந்து ரிலீஸ் தேதி வந்து இன்னுமே வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட சூரிய கூட சேர்ந்து வந்து ஒரு விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட விஜய் சேதுபதி மகன் சூர்யா, இந்தமாரி வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்நிலையில் வந்து இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் என்ன, விடுதலை திரைப்படத்தோட 3ஆம் பாகம் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு அஃபிஷியலான நியூஸ் பண்ணி வந்திருக்கு. அதாவது விடுதலை 2ஆம் பாகத்தோட ரன் டைம் வந்து 4 மணி நேரம் இருக்கிறதுனால வந்து இதனாலேயே வந்து 3ஆம் பாகம் வந்து வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்காம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்நெட்டில் வந்து 3ஆம் பாகத்தில் தனுஷ் வருவார் அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு அஃபிஷியல் மெசேஜ் டீம் கிட்டேருந்து வரல. மேபி இது நடந்தால் நடக்கலாம். ஏன்னா வெற்றிமாறன், தனுஷ் கம்பல் ஏக படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட அஃபிஷியல் மெசேஜுக்கு வெயிட் பண்ணி ஆகணும்.